ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்பெஷல் மாங்காய் பப்பு அது எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் பப்பு செய்கிறதுக்கு நான் குக்கர் வச்சு அதில் ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். போட்டு இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் 2 பல்லு பூண்டை நல்லா பொடியை கட் பண்ணிக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் மாங்காவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இதில் தண்ணி ஊற்றி பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க. மிளகாத்தூள் எல்லாம் குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு ஸ்டீம் வந்ததும் சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுப்போம். ஸ்டீம் வரட்டும். இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்ப்போம். பருப்பு ஸ்டீம் போடுறதுக்குள்ளார நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் 1 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாம் பொரிஞ்சதும் இதை இறக்கி வச்சுக்குவோம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பருப்பு மாங்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. லைட்டாக கலந்து விட்டுட்டு, ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலந்து விட்டால் போதும். இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நம்ம தாளிச்சதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கடைசியாக இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஊற்றி வைப்போம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம். இப்போ அருமையான மாங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பருப்பை இறக்கியாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். இப்போ அருமையான டேஸ்டியான மாங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் இதை சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிடலாம். இது சாதத்து கூட கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலந்து சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக அப்பளம், வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அந்த மாதிரி எந்தாவது ஒரு வறுவல் கூட வச்சு சாப்பிடலாம். இது இட்லி தோசைக்கு கூட அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம். இப்போ அருமையான மாங்காய் பப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.